மத்தேயு சுவிசேஷத்திலே இந்த இயேசு கிறிஸ்துடைய பவனியை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பவனியை குறித்து அழகான செய்திகளை அங்கே கொடுத்திருக்கிறது. இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே 4ஆம் 5ஆம் வசனங்களை பார்த்தால் ஒரு கழுதையை தெரிந்து கொண்டு அந்த கழுதையிலே அவர் பவனி போகிறார். அந்த நாட்களிலே அதிகமாய் கழுதைகளை தான் என்ன செய்தார்கள், பிரயாணங்களுக்கு பயன்படுத்தினார்கள், இல்லை என்று நான் சொல்லல. ஆனால் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த நாட்களிலே ஹெலிகாப்டர் இருந்திருந்தா கூட இயேசு கழுதையைத்தான் பயன்படுத்தி இருப்பார். இன்றைய நாட்களில் இருக்கிறது போல கேடிஎச் வேன், வேற என்ன இருக்கு, சொய்ஸ் கார், இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாட்களில் இருந்திருந்தால் கூட இயேசு கழுதையைத்தான் தன்னுடைய பிரயாணத்துக்காய் தேர்ந்தெடுத்திருப்பார். ஏனென்றால் அவர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம், அவர் சிலுவையில் மரண பரியந்தமோ அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படுகிறவர். ஏன் இந்த கழுதையை அவர் தெரிந்து கொண்டார்? சகரியா 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 550 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்டாயிற்று. இயேசு இந்த உலகத்திலே பிறந்து அவர் மரணத்துக்கு போகிற அந்த கடைசி வாரத்திலே அவர் முதல் பயணம் எருசலேமை நோக்கி கழுதையிலே போக வேண்டும் என்று சொல்லி சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ப இது சொல்லப்பட்ட தெரியுமா? அப்ப பிதாவானவர் யோசிக்கல, கிட்டத்தட்ட 500-600 வருஷங்களுக்கு பின்பு கழுதையை விட நல்ல வாகனங்கள் இருந்திருக்கலாம். கழுதையை விட நல்ல பிரயாணத்துக்கு ஒட்டகங்கள் அல்லது யானை போன்ற மிருகங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு தீர்மானம் பண்ணினது, தன்னுடைய குமாரனா இருந்தும் அவர் கழுதையிலே பிரயாணப்பட வேண்டும், கழுதையிலே பிரயாணப்பட வேண்டும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாய மரியின் மேலும் அவர் ஏறி அவர் போய்கொண்டிருக்கிறார். எப்படி போகிறார்? சாந்த குணமுள்ளவராய் அவர் போகிறார். பெருமையை காட்டுவதற்கு இந்த பயணம் அல்ல, அல்லது போனால் தன்னுடைய செல்வாக்கை காட்டுவதற்கு இந்த பயணம் மேற்கொள்ளப்படவில்லை. அவர் முற்றிலும் பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்ததை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த பயணத்தை அவர் கழுதையிலே மேற்கொள்ளுகிறார். இரண்டாவது, ஏதோ ஒரு அவசரத்துக்கு அல்லது போனால் எதேச்சியாய் தற்செயலாக இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளவில்லை. ஆதி முதலாய் தீர்மானம் பட்டபடி அவர் இந்த பிரயாணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார் கழுதையிலே. கல்மையில் தூரம் நடந்து விட்டோம், களைத்து விட்டது, கால் வலிக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு கழுதையை தெரிவு செய்யவில்லை. பிதாவானவர் ஆதி முதலாய் தீர்மானித்தபடி அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டையின் மேலும் அவர் எருசலேமுக்கு பயணிக்க வேண்டி இருந்தது. பிரியமானவர்களே, இப்ப மார்க் சுவிசேஷத்தை திருப்புங்க. 3 விஷயத்தை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கழுதையை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மார்க் சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு 2ஆம் வசனத்தை வாசியுங்க. 2ஆம் வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 4ஆம் வசனம் அடுத்தது வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். போதும். இப்ப பாருங்க, இந்த 2 வசனத்திலே நாங்க காண்கிறோம், இந்த கழுதையிலே இருந்த பிரச்சனை ஒன்று கட்டப்பட்டிருந்தது.
ஒன்று என்ன செய்யப்பட்டிருந்தது? கட்டப்பட்டிருந்தது. இரண்டாவது, ஒருவருக்கும் கீழ்ப்படியவில்லை இந்த கழுதை. ஒருவரும் ஒரு காலம் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் இது உதைக்கிற கழுதையா இருக்கலாம் அல்லது படுக்கிற கழுதையா இருக்கலாம். கழுதைகளிலே சில கழுதைகள், சோம்போரி கழுதைகளிலே பொதிய தூக்கி வச்சோன்னா படுத்தணும், நின்றா தானே நடக்கணும், படுத்தணும், படுக்கிற கழுதை. இரண்டாவது, இது கீழ்ப்படியாத கழுதை, ஒருவரும் பயன்படுத்தல. ஒருவேளை பொதிய ஏத்தினால் உதைக்கிற கழுதையா இருந்திருக்கலாம். அவன் வேதம் சொல்லுகிறது இந்த கழுதை ஒருவரும் ஒரு காலம் பயன்படுத்தவில்லை. ஒன்று. இரண்டாவது, இது எப்பவும் கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு மன்னாருக்கு போனீங்கன்னா ரோட்டு வழி எல்லாம் கழுதைகள் அவிட்டு விடப்பட்டிருக்கு. கழுதைகள் பெருகிட்டது, கழுதையினாலே ஆக்சிடென்ட்கள் கூடிட்டது. அன்றைக்கு இந்த கழுதை அவிட்டு விடல, இது பிரயோஜனம் இல்லாத கழுதை என்று அவிட்டு விடல. ஏனென்றால் இது ஒரு கீழ்ப்படியாத கழுதை, யாரை முட்டும் யாரை உதைக்கும் என்று தெரியாது. நானும் நீங்களும் முற்காலத்தில் இப்படித்தான் இருந்தோம். கீழ்ப்படியாதவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய், பாவ இச்சைகளுக்காக சாத்தானின் வலையிலே விழுந்து பிசாசினால் கட்டப்பட்டவர்களாய் இருந்த நம்மை அவர் அவிழ்த்தார். அவருக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த கழுதையை அவிழ்க்கிறதுக்கு ரெண்டு சீசர்களை அனுப்புகிறார். யாராயிலும் ஏதாயிலும் கேட்டால் என்ன சொல்லுகிறார்? இது இயேசுவுக்கு தேவை, கர்த்தருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லுங்க. இந்த இடத்திலே வந்திருக்கிற அருமை சகோதரே சகோதரியே, ஒரு நாள் கீழ்ப்படியாதவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய், கட்டப்பட்டவர்களாய் இருந்த நம்மை இயேசு தனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைச்சிருக்கிறார். அவருக்கு நாங்கள் தேவைப்பட்டோம், அவருடைய கண்களிலே நாங்கள் பட்டோம், அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்தது. அந்த இரக்கத்தின் நிமித்தமாய் இந்த இடத்திலே தேவன் எங்களை அழைத்துக் கொண்டு வந்து எங்களை உட்காரவும் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தீத்து 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திருப்பி வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேகமாக. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நீ என்ன செய்? நினைப்பூட்டு என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு நீ நினைப்பூட்டு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்ல வருகிறார்? முற்காலத்திலே நாங்கள் பலவிதமாய் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் இருந்தோம். முற்காலத்திலே நாங்கள் தாறுமாறான வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம். இப்பொழுது அவர் ஒரு விஷயத்தை நினைப்பூட்ட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவரையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் உங்கள் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இன்றைக்கு சபைக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் கழுதையிலே அவர் சாந்த குணமுள்ள ஒரு ராஜாவாக அவர் உங்களிடத்திலே வருகிறார். அல்லேலூயா. உங்களை தேடி வந்தார். இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து ஆலயத்தில் உட்காரவும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் இனி கீழ்ப்படியாதவர்கள் அல்ல, முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவோம். யோசிக்கல, நான் தேவனுடைய குமாரனே, எனக்கு ஒரு குதிரையை தரையில கழுதையை தந்திருக்கிறார். அந்த சராசரங்களையும் உருவாக்கிய பொழுது நான் பிதாவின் செல்ல பிள்ளையா இருந்த எனக்கு ஒரு குதிரையை கொடுக்கல, கழுதையை கொடுத்திருக்கிறார் என்று அவர் யோசிக்கல. பிதாவுக்கு முழுவதும் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இல்ல, சபைக்கு கீழ்ப்படிதல் இல்ல. நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை சாதிக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம். முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஆகவே இந்த கழுதை ஒன்று, ஒருவரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது கோளாறு பண்ணுகிற குதிரை கழுதை. இரண்டாவது, அதை அவிட்டு விட்டால் பிரச்சனை. அது கட்டப்பட்டிருந்தது. சாத்தானின் கட்டுக்களை அவிழ்க்கவும் சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் தந்தது இந்த கட்டுக்களை அறுப்பதற்கு. மூன்றாவது விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த கழுதை எங்க நின்றது? இருவழி சந்தியிலே நின்றது. இருவழி சந்தியிலே நின்றது. பிரியமானவர்களே, நாங்களும் வாழ வழி தெரியாமல், பிழைக்க வழி தெரியாமல், தப்பிக்க வழி தெரியாமல் அந்தரப்பட்டு கொண்டிருந்தோம். எந்த வழியே போறது, எங்கே போகிறது என்று தெரியல.
பலர் வழிகளை காட்டுகிறார்கள். அந்த வழி நல்லது, இந்த வழி நல்லது என்று பலர் வழிகளை காட்டுகிறார்கள். நாங்களும் களைத்து களைத்து ஓடி பார்க்கிறோம். ஆனா கரை சேரவில்லை, ஒரு கரை காணவில்லை. இந்த கழுதையும் இருவழி சந்தியிலே நிற்கிறது. எந்த பாதையிலே பயணிக்கிறது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு நிற்கிறது. இந்த உலகத்திலே 2 வழிகள் உண்டு. ஒன்று பரலோகத்துக்கு போகிற வழி, சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள். 2வது நரகத்துக்கு போகிற வழி. இந்த 2 வாசல்களின் நடுவிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எந்த வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம்? தேவனால் அழைக்கப்பட்ட நாம் எந்த வழியை நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையான பாதையிலே நாங்கள் நடக்க போகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே தேவ சமூகத்திலே நாம் எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குள்ளே நாங்கள் கலிகூறும்படிக்காக எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படி தேவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் அழைக்கிறார். யோவான் 4:14 அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப எந்த வழி நமக்கு பிரயோஜனம் உள்ள வழி? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னவர் இயேசு. நித்திய பாதையிலே வழி நடத்துவேன் என்று சொன்னவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், பிதாவின் வீட்டுக்கு நீங்கள் வருவதற்கு ஒரே ஒரு வழி ஒன்றுண்டு, அது இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்திலே இன்றைக்கு நீங்கள் புதிதாய் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த செய்தி உங்களுக்கு ஒரு புதிதாய் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் காட்டுகிற வழிகள் 1000 வழிகள் உண்டு. அந்த வழிகள் எல்லாம் நாங்கள் ஓடி களைத்து போனோம், கரை காண முடியவில்லை. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் சொல்லுகிறார், என் வழியே பிரவேசியுங்கள், என் வாசல் வழியால் பிரவேசியுங்கள், உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த வழி எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிற வழி. அந்த வழி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வாக்கை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஒருவேளை இந்த கழுதையை போல நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற சந்ததியாய் இருக்கலாம், கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கலாம், பாதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். எங்கே போகிறது? என்னுடைய வாழ்க்கைக்கு வழி என்ன? என்னுடைய வாழ்க்கைக்கு வழி என்ன என்று தெரியாமல் நாங்கள் இருக்கலாம். எங்கள் பாதையிலே வெளிச்சம் இல்லாமல் நாங்கள் இருக்கலாம். நாங்கள் போற பாதை இருண்டு போய் இருக்கலாம். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வர ஆசைப்படுகிறார். அவர் மெய்யான ஒளி. அந்த ஒளி உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும்படிக்காக உங்களை முழுவதுமாய் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களானால் அன்றைக்கு சாந்த குணமுள்ளவராய் எருசலேமுக்கு சென்ற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்ட தக்கவர் என்று சொல்லி பாடி புகழுகிற அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வழியை காட்டுவார். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, இந்த உலகத்தின் தீமைகளில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற உங்களுக்கு அந்த விடுதலையை தந்து நித்திய பாதையிலே வழி நடத்த கர்த்தராகிய இயேசு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எழுந்து நிற்போமா? யாராயிலும் அந்த இயேசு கிறிஸ்து என்னையாகிலும் என்னை நடத்தணும், என்னையாகிலும் அவர் என் வாழ்க்கையில வரணும். இவ்வளவு காலமும் நான் வீணாய் கழித்து விட்டேன். என்னையாகிலும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் வந்து என்னை வழி நடத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். இருட்டிலே வாழுறீர்களா? வழி தெரியாமல் அலைகிறீர்களா? இன்னமும் பாவம் பாவம் என்கிற அந்த இச்சையினால் சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறானா? அதிலிருந்து விடுபட முடியவில்லையா? இயேசு அழைக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை கட்டவிழ்க்க விரும்புகிறார். இயேசுவுக்கு நீங்கள் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் கட்டுக்களை அவர் அவிழ்க்க விரும்புகிறார்.